எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு இயற்கையான காத்து எப்படி நம்ம சுவாசிக்கிறது. அதுபோக ஒரு ஏசி நமக்கு தேவையில்ல, ஃபேனும் தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப நேச்சுரலா வாழ்க்கை இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் சுவாசிக்கிற காற்று பார்த்தீங்கன்னா, ஒரு புது காத்தா இருக்கும். இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமா தெரியலாம். நிறைய பேர் இது பார்த்துருப்பீங்க. இப்ப நம்ம ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்போம். இப்ப ஃபேன் ஓடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமிங்ல பாருங்க, உள்ள இருக்கிற காத்து மட்டும் தான் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம சுவாசிக்கிற காத்து பாருங்க, திரும்ப திரும்ப நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருப்போம். அது போக நம்ம ஏசி வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கோடை காலங்களில் ஏசி பயன்படுத்துறோம் அப்படின்னாலும், அப்பவும் உள்ள இருக்கிற காத்து தான் நமக்கு சுத்தி சுத்தி வரும். ஆனா அந்த காத்தோட டெம்பரேச்சர் மட்டும் தான் நமக்கு குறைஞ்சிருக்கும். இது போல ஒரு சிஸ்டம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒவ்வொரு தடவையும் சுவாசிக்கிற காத்து பாருங்க, ஒரு புது காத்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும் அப்படின்னு சொன்னா மைண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எந்த ஒரு டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம். அது எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வில்லேஜ்ல வீடு இருக்கு, இல்ல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, இந்த மாதிரி சிஸ்டம் நம்ம அமைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப ஈஸியாவே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நீங்க எங்கேயும் ஒரு சிஸ்டம் எல்லாம் தேடி போய் வாங்க வேண்டாம். ஆனா அவைலபிளா இருக்குது. இதை நீங்களாவே ரொம்ப சிம்பிளா கனெக்ட் பண்ணலாம். இப்ப பாருங்க, அதாவது இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு குளிர்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு மண்ணுக்கு மேல இருக்கிறது பாருங்க குளிரா இருக்கும். மண்ணுக்கு அடியில் இருக்கிறது எப்பவுமே ஹீட்டா இருக்கும். இதே இது கோடைகாலம் அப்படின்னு சொன்னா, நமக்கு மேல இருக்கிறதெல்லாம் ஹீட்டா இருக்கும். மண்ணுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் குளிரா இருக்கும். இப்ப இதை பாருங்க, விண்டர் சீசன்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு வெளியில ரொம்ப குளிரா இருக்கும். மண்ணுக்குள்ள பாருங்க ரொம்ப ஹீட் இருக்கும். இதே இது நம்ம கோடை காலம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வெளியில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும். உள்ள கூலிங் இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றப்ப பாருங்க, இது செய்யணும் அப்படின்னு சொன்னா பாருங்க, இது போல நிறைய இடத்துல செஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு காப்பர் டியூப் எடுத்து நம்ம கிரவுண்ட்ல இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு, அந்த ஏர் எடுத்து நம்ம ரூம் எல்லாம் சர்க்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு குளுமையான காத்தும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரும் கிடைக்கும். இது செய்யறதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கம்ப்ரஸர் இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஃப்ளோயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளோயர் கொஞ்சம் நம்ம ப்ரெஷரைஸ் பண்ணி நம்ம காத்த உள்ள டியூப்புக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் ஆகி நம்ம ரூமுக்கு வர்றது மாதிரி இருக்கணும். சிம்பிள் மெத்தட் நீங்க அந்த மாதிரியும் வச்சு பண்ணிக்கலாம். இல்ல நமக்கு ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அமைப்பு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வாட்டரை உள்ள சர்க்குலேட் பண்ணி அதுக்கு அப்புறமேல் பாருங்க ஒரு ஏர் சர்க்குலேட் பண்ணி அந்த ஏரை எடுத்து நம்ம ரூமை கூல் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ பாருங்க, ஒரு மேலோட்டமா தான் பார்க்குறோம். இந்த வீடியோவோட டீடைல்ஸ் நீங்க வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் ஃபுல் டீடைலோட அடுத்த ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். ஏன்னா எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோல பார்த்துட்டு இருந்தோம்னா ரொம்ப ஃபுல்லா ஆயிரும். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இதுல நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சிம்பிளா தெரியும். இப்போ நீங்க பாருங்க, இந்த அதாவது ஒரு பம்ப் இருக்கும். அந்த பம்ப் என்ன வாட்டர் பம்ப் பண்ணி உள்ள கிரவுண்டுக்குள்ள போய் இந்த காப்பர் டியூப் வழியா நமக்கு வெளியில வரும். இந்த வெளியில இந்த காப்பர் டியூப் பக்கத்திலேயே ஒரு ஃபேன் இருக்கு பாருங்க. இந்த ஃபேன் சுத்துறப்ப அந்த காப்பர் டியூப்ல ஹீட் இருந்தது அப்படின்னு சொன்னா, நமக்கு குளிர்காலத்துல நம்ம ரூமுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு சூடான காத்து கிடைக்கும். இதே இது கோடைக்காலம் அப்படின்னு சொன்னா பாருங்க, ஒரு குளுமையான காத்து கிடைக்கும். இந்த செட்டப் ஒரு மாடல், அதாவது வாட்டர் பம்ப் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதே தான் அந்த பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்கு பாருங்க. இதான் வாட்டரோட டெம்பரேச்சரும் ஏரோட டெம்பரேச்சரும் அங்க அப்சர்வ் பண்ற இடம். இல்ல இந்த மாதிரி வேணாம், நமக்கு வாட்டர் இதெல்லாம் சர்க்குலேஷன் நமக்கு பண்ண வேணாம், நேச்சுரலாவே நம்ம ஏரியாவில் மரங்கள் வீட்டு பக்கத்துல நிறைய இருக்குது, நல்ல கூலிங் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, வெளியில ஒரு ஃப்ளோயர் வச்சுட்டு இந்த மாதிரி ஏரை நம்ம ஃப்ளோ பண்ணி வீடெல்லாம் விட்டுட்டு, அடுத்து பாருங்க ஒரு இடத்துல ஒரு அவுட்ல ஒரு ஃப்ளோர் வச்சு நம்ம குளிர் வெளியே நம்ம ஏரெல்லாம் வெளியே எக்ஸாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, வீடு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான ஏரோட இருக்கும். இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, நம்ம குளிர்காலத்துல பார்த்துருப்போம், நம்ம வாட்டர் டேங்க்ல தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருப்போம் மேல. அது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அப்ப காலையில என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மோட்டரை போட்டுட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணோம்னா அது பாருங்க ரொம்ப ஹாட்டா இருக்கும். இதுதான் இதோட கான்செப்ட்.
இதோட டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சர் எப்பவுமே நமக்கு இருந்துட்டு இருக்கும். அப்படின்றப்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இது போல அமைப்பு வந்து நீங்க ஈஸியாவே ரெடி பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்க செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க கூகுள்ல போய் ஜியோ தெர்மல் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு கம்பெனிஸ் வந்து கிடைப்பாங்க. அவங்கள வச்சு கூட நீங்க இது மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா பக்கத்துல வந்து நீங்க லோக்கல்ல இருக்க மெக்கானிக் ஷாப்ல சொல்லி கூட இது வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்க செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு அமைப்பு தான். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இயற்கையோட ஒன்றி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்ப வீட்டுக்கு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, சின்ன பண்ணைக்குட்டை இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப ஈஸியாவே இதை வந்து அமைச்சுக்கலாம். நம்ம காப்பர் டியூப் இருந்தா போதும். அந்த காப்பர் டியூப் வந்து பாருங்க நம்ம குளத்தோட அடியில போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து வெயில் காலங்கள்ல வந்து அந்த வாட்டர் அப்படின்னு சொல்றது அந்த குளத்துல மேல இருக்கிற வாட்டர் தான் சூடா இருக்கும், அடியில இருக்கிற வாட்டர் வந்து நல்லா குளுகுளுன்னு இருக்கும். அப்ப அங்க இருந்து நம்ம காத்து வந்து சர்க்குலேட் ஆகி வர்றப்ப ரொம்ப அருமையா இருக்கும். இதே இது பாருங்க நீங்க குளிர்காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்டரோட மேல மட்டும் தான் வந்து குளிரா இருக்கும், அடியில பார்த்தோம்னா நல்லா ஒரு நார்மல் டெம்பரேச்சரோட இருக்கும். அந்த மாதிரி காற்றை வந்து நம்ம எடுத்துட்டு வரலாம். இதை பத்தி என்ன டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒரு ஃபுல் டீட்டெயிலோட ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.